ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தி 2026. அன்பான கிறிஸ்தவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகள். இந்த புதிய ஜூலை மாதத்தில் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நாம் குழம்பி போகலாம். எதிர்காலம் குறித்த பயமும், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், உடல்நல கவலைகள், வேலை அல்லது படிப்பு தொடர்பான சவால்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தின் முதல் வாக்குறுதி என்னவென்றால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். மனிதர்கள் கைவிட்டாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை விட்டுவிட மாட்டார். அவர் சரியான பாதையில் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளிலும், நீங்கள் நடக்க வேண்டிய பாதையிலும் அவருடைய கரம் உங்களை தாங்கும். அடுத்ததாக, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று ஆண்டவர் கூறுகிறார். வறட்சி என்பது பொருளாதார குறைவு மட்டுமல்ல, மனதில் இருக்கும் வெறுமை, நம்பிக்கையின்மை, சமாதானமின்மை ஆகியவற்றையும் குறிக்கிறது. ஆனால் தேவன் உங்கள் உள்ளத்தை தம்முடைய சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்புவார். இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் இருதயம் புதிய நம்பிக்கையால் நிரம்பும். மேலும் உன் எலும்புகளை நிடமுள்ளதாக்குவார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது தேவன் உங்களுக்கு புதிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது. சோர்ந்திருந்தவர்களுக்கு உற்சாகம், பலவீனமானவர்களுக்கு பலன், மனமுடைந்தவர்களுக்கு புதிய தைரியம் இந்த மாதத்தில் கர்த்தரிடமிருந்து கிடைக்கும். இறுதியாக, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று தேவன் சொல்கிறார். தோட்டம் செழித்து வளர தண்ணீர் அவசியம். அதுபோல தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இடைவிடாமல் பாயும் போது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும். உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களும் உங்கள் மூலம் ஆசீர்வாதத்தை பெறுவர்கள். ஆகவே இந்த ஜூலை மாதத்தில் எந்த சூழ்நிலையையும் பார்த்து கலங்காதீர்கள். தேவன் உங்களை நடத்துகிறார். அவர் உங்களை திருப்திப்படுத்துகிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையை வற்றாத நீரூற்றைப் போல ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானித்து, கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று ஜெபியுங்கள். நிச்சயமாக தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பு சகோதரர் கே. சியானந்தன். மறக்காமல் இந்த ஜூலை மாத வாக்குத்தத்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அனுப்பி அவர்களும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தால் ஆசீர்வதிக்கப்பட உதவுங்கள். கர்த்தர் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நித்தமும் நடத்தி வற்றாத ஆசீர்வாதத்தின் ஊற்றாக மாற்றுவாராக. ஆமென்.